என்ன கோயிலி, ராஜீவ் காந்தியை யார் கொலை பண்ணாங்கன்னு போட்ட வீடியோக்கு உன்னை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பொழக்கிறாங்க போலியே. ஓடிரும், உன்னை கொண்டே விடுவேன். எல்லாம் நீ கேட்ட கேள்வினாலதான். ஏய், அதை நம்ம ஃபாலோயர்ஸ் கேட்ட கேள்வி. நாங்க கேள்வி கேட்கதான் செய்வோம், நீ தான் ரிசர்ச் பண்ணி சொல்லணும். உனக்கு தெரியாததா? ஒரு 1 மினிட் வீடியோக்கு 6 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறேன். அதுவும் ஒரு சோர்ஸா வச்சு எடுக்கிறேன். 10 சோர்சஸ் 10 ஆர்டிகல்ஸ்க்கு மேல பார்த்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி படிச்சு அதுல இருந்து அனாலிசிஸ் பண்ணி நான் சொல்றேன். ராஜீவ் காந்தியை கொலை பண்ணது 90% ட்ரஸ்டபிள் சோர்சஸ்ல எல்டி. அந்த நேம் மட்டும் சொல்லாத, எனக்கு புரியுது நீ எஃபர்ட் போடுறேன்னு. இப்ப நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டினது ராஜராஜ சோழன் எதை வச்சு சொல்றோம்? அவர் கட்டும்போது இருந்து பார்த்தோமா என்ன? நம்ம முன்னோர்கள் வச்ச கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகளை வச்சு அவர் தான் கன்ஃபார்ம் பண்றோம். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் டேட்டா வச்சு ராஜீவ் காந்தியை யார் கொலை பண்ணாங்கன்னு நீ சொல்லியிருக்க. எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஆதரவா வர கமெண்ட்ஸை எப்படி ஏத்துக்கிறோமோ நமக்கு எதிராக வர கமெண்ட்ஸுக்கும் மதிப்பு கொடுத்து என்னன்னு பார்த்து ரீஒர்க் பண்ணி வீடியோ போட. நம்ம ஃபாலோயர்ஸ் கிட்ட ராஜீவ் காந்தி கொலை பின்னணி பார்ட் 2 போடுறதுக்கு நான் டைம் கேட்கிறேன். மற்ற டாபிக்ஸுக்கும் கொஞ்சம் டைம் கொடு. நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ரெஸ்பெக்டட் ஃபாலோயர்ஸ், உங்க கமெண்ட்ஸையும் டிஎம்ஸையும் எல்லாம் படிக்கிறோம், கொஞ்சம் டைம் கொடு. அதாவது விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு மாவீரன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அந்த நேரத்திலேயே கூப்பிட்டு விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடுதலை புலி ஒரு அமைப்பு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இலங்கையில் அப்படி கிடையாது. ஒரு 5-6 இயக்கங்கள் இலங்கையில் தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பதவிக்காக, நம்ம கருணாஸ்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பதவிக்காக, ஒரு சிலர் பணத்துக்காக, இன்னொருத்தர் உயிர் பயத்துக்காக எல்லாம் கழிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? மாவீரன் அப்போவே சொல்லிட்டார் பத்திரிகையாளர்கிட்ட, எனக்கும் இந்த கொலை வழக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவருடைய புகைப்படத்தை போடுறதுக்கு உலக அளவில் இன்னிய வரைக்கும் பயப்படுறாங்க. சமூக வலைதளத்தில் அவருடைய புகைப்படத்தை அசால்ட்டாக போட முடியாது. புரியுதுங்களா? ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு தலைவர்களுக்கும் எந்த ஒரு தீவிரவாதிகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு காப்பிரைட் வந்ததே கிடையாது. உலகமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு மாவீரன், நேர்மையான மாவீரன் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெருசு இருக்கும், அதை விட சின்னதாக தான் இருக்குது ஸ்ரீலங்கா. அதில் பார்த்தீங்கன்னா 40% தான் தமிழர்கள் வசிக்கிறாங்க. அந்த 40%த்தில் எத்தனை பேர் விடுதலை புலிகளில் இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களை அழிக்கணுன்றதுக்காக உலக அளவில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் எத்தனையோ தொழில்நுட்ப ஆயுதங்களெல்லாம் வச்சு எவ்வளோ போராடி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாவீரனுடைய வீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், தமிழர்களுடைய வீரம் எந்த அளவுக்கு உலக அளவே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாரு மாவீரன் பிரபாகரன் அவர்கள். புரியுதா? உண்மையான மாவீரன் அவர். அவரை பற்றி பேசணுன்னா உண்மையான டேட்டா தெரிஞ்சிருக்கணும், பேசணும். தேவையில்லாமல் உங்கள் ரீல்ஸுக்காக, உங்கள் சேனலுக்காக இந்த மாதிரிலாம் பேசி தமிழ் இனத்தை கொச்சையாக்கிடாதீங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.